ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்னைக்கான இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய அரசியலமைப்பு. இது வந்து 6th 10th 12th இது மூணுலேயுமே வந்து இந்திய அரசியலமைப்பு இருக்கும். ஸோ இதில் உள்ள முக்கியமான வினாக்கள் எல்லாத்தையுமே வந்து தொகுத்து ஒரே வீடியோவில் நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ இது உங்களுக்கு ரிவிஷனுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். படிச்சுட்டு இப்போ ரிவிஷன் பண்ணுறதுக்கு தயாராக இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிவிஷனுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே டைம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து படிக்கவே இல்ல மேடம். ஸோ இனிமே தான் ஏதாவது பார்க்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் அப்படின்னு நினைச்சாலும், ஸோ இந்த வீடியோ பாருங்க. இதிலேயே வந்து எல்லா முக்கியமான கொஸ்டின்ஸுமே வந்து நாங்க எடுத்திருக்கோம். ஸோ அந்த வீடியோவ வந்து நீங்க 1 டைம், 2 டைம்ஸ் வந்து பார்த்தாலே போதும். உங்களுக்கு வந்து மெமரி ஆயிடும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, நமது அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் ஜனவரி 26, 1950 நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் வந்து நடைமுறைக்கு வந்தது. அரசியலமைப்பு சட்டத்தை 1949 அரசியல் நிர்ணய சபை வந்து ஏற்றுக்கொண்டது. ஸோ இந்த அரசியலமைப்பு சட்டத்தை வந்து அரசியல் நிர்ணய சபை எப்போது ஏற்றுக்கொண்டது அப்படின்னா 1949 ஏற்றுக்கொண்டது. அரசியலமைப்பு சட்டத்தில் இதுவரை பார்த்தீங்கன்னா 101 சட்ட திருத்தங்கள் வந்து செய்யப்பட்டுள்ளன. அரசியலமைப்பு உருவாக்க செலவு பார்த்தீங்கன்னா மொத்தம் பார்த்தீங்கன்னா 64 லட்சம். அரசியலமைப்பு உருவாக்க செலவோட மொத்த தொகை வந்து 64 லட்சம். அரசியல் நிர்ணய சபையின் நிரந்தர தலைவரா யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜேந்திர பிரசாத். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட தந்தை அப்படிங்கிறவங்க வந்து அம்பேத்கர். கல்வி உரிமை சட்டம் வந்து நடைமுறைக்கு வந்தது எப்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1, 2010. அரசியலமைப்பு சட்ட தினம் கொண்டாடப்படும் நாள் நவம்பர் 26 தான் அரசியலமைப்பு சட்ட தினம் வந்து கொண்டாடப்படுகிறது. இந்திய அரசியலமைப்பு 60 நாடுகள்ல இருந்து ஆய்ந்தறிந்து எழுதப்பட்டது. ஸோ நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60 நாடுகள்ல இருந்து ஆய்ந்தறிந்து எழுதப்பட்டிருக்கு. அரசியலமைப்பு சட்டம் எழுதி முடிக்க எத்தனை நாட்கள் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 17 நாட்கள் ஆனது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் இறுதி செய்வதற்கு முன்னர் சுமார் எத்தனை திருத்தங்கள் வந்து மேற்கொள்ளப்பட்டன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2000. இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் மொத்த உறுப்பினர்கள் 389. இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையில் பார்த்தீங்கன்னா 15 பெண் உறுப்பினர்கள் வந்து இடம்பெற்றிருந்தனர். இந்திய அரசியலமைப்பு வரைவு குழுவில் இடம்பெற்றுள்ள உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 8 பேரு. ஸோ இந்த இந்திய அரசியலமைப்பு வரைவு குழுவில் இடம்பெற்றிருந்த உறுப்பினர்கள் யார் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பேத்கர், என் கோபாலசாமி, KM முன்சி, சையத் முகமது சதுல்லா, BL மிட்டர், என் மாதவராவ், TTK, TP கேதான். ஸோ இந்திய அரசியலமைப்பு வரைவு குழுவோட தலைவர் வந்து அம்பேத்கர். இந்திய அரசியலமைப்பு வரைவு குழுவில் இடம்பெற்ற சட்ட ஆலோசகர் வந்து BN ராவ். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் உண்மை பிரதிகள் நாடாளுமன்ற நூலகத்தின் வாயு நிரப்பப்பட்ட பேழையில் வைத்து பாதுகாக்கப்பட்டு வருகிறது. ஸோ அது என்ன வாயு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீலியம் வாயு. இந்திய அரசியலமைப்பில் 10 அடிப்படை உரிமைகள் வந்து இடம்பெற்றுள்ளன. 1929 எந்த காங்கிரஸ் மாநாட்டில் முழு சுதந்திரம் அடைவது என்ற முழக்கம் வந்து வலுப்பெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாகூர் மாநாடு. அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்ற நாள் 1946 டிசம்பர் 9. அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தற்காலிக தலைவரா வந்து சச்சிதானந்தா சின்ஹா வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரேம் பெஹாரே நரேன் ரைஜடா என்பவரால் எந்த பாணியில் அவரது கைப்பட எழுதப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இத்தாலி பாணி. அரசியலமைப்பு நிர்ணய சபை உறுப்பினர்களின் மாகாண பிரதிநிதிகள் வந்து மொத்தம் 292 பேர் வந்து இருந்தாங்க. அரசியலமைப்போட திறவுகோல் எதுனா முகவுரை தான். எந்த ஆண்டு நடைபெற்ற பிரெஞ்சு புரட்சியின் போது சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகிய முக்கிய முழக்கங்கள் ஆயின அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1789 நடைபெற்ற பிரெஞ்சு புரட்சியின் போதுதான் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் இந்த மூன்றும் வந்து முக்கிய முழக்கங்கள் ஆயின. அடிப்படை உரிமை எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது? அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் இருந்துதான் இந்த அடிப்படை உரிமை வந்து பெறப்பட்டது. அடிப்படை கடமை எந்த நாட்டில் இருந்து பெறப்பட்டதுன்னா முன்னாள் சோவியத் யூனியன்ல இருந்து தான் அடிப்படை கடமை வந்து பெறப்பட்டது. 1978 44வது சட்ட திருத்தத்தின்படி எந்த அடிப்படை உரிமை வந்து நீக்கப்பட்டது அப்படின்னா சொத்துரிமை வந்து நீக்கிட்டாங்க. அரசியலமைப்புக்குட்பட்டு தீர்வு காணும் உரிமை வந்து சரத்து 32. 1215 இங்கிலாந்து மன்னர் டேஸ் என்பவரால் வெளியிடப்பட்ட உரிமைகள் பட்டயம் தான் வந்து மகாசாசனம் எனப்படுகிறது. ஸோ யாராலும் பார்த்தீங்கன்னா முதலாம் ஜான்.
இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் என அம்பேத்கர் எதனை குறிப்பிடுகிறார் அப்படின்னா, அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடு. அவசர நிலையின் போது எந்த உரிமை தாமாகவே நிறுத்தப்படும். சரத்து 19 அவசர நிலையின் போது தாமாகவே நிறுத்தப்படும். இந்தியாவின் மகாசாசனம் என அழைக்கப்படும் பகுதி பகுதி 3. சிறிய அரசியலமைப்பு என அழைக்கப்படும் சட்ட திருத்தம் 42வது சட்ட திருத்தம் 1976. இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட போது எத்தனை பகுதிகள், சரத்துகள், அட்டவணைகள் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22 பகுதி, 395 சரத்து, 8 அட்டவணைகள். மத்திய மாநில உறவுகள் பற்றி ஆராய அமைக்கப்பட்ட குழு சர்க்காரியா குழு. முகவரை எத்தனை முறை திருத்தப்பட்டதுன்னா ஒரே ஒரு முறைதான் முகவரை திருத்திருப்பாங்க. இந்திய அரசியலமைப்பில் தற்போது எத்தனை அடிப்படை உரிமைகள் உள்ளன? 6 தான். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல 7 இருந்துச்சு. இப்ப தற்போது 6 தான் இருக்கு. நீதிமன்ற முத்திரையுடன் நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் கட்டளை அல்லது ஆணையை நீதி பேராணை அப்படின்னு சொல்லுவாங்க. பிரிவு 45 திருத்தப்பட்டு பிரிவு 21A-ல் தொடக்க கல்வி அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டது. எந்த சட்ட திருத்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 86வது திருத்தம் 2002. அடிப்படை கடமைகள் குறித்து அமைக்கப்பட்ட கமிட்டி சர்தார் சரண் சிங் குழு. முதலாவது மொழிக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா 1955. அரசியலமைப்பு நிர்ணய சபை எத்தனை அமர்வுகளாக எத்தனை நாட்கள் நடைபெற்றுச்சு? ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 11 அமர்வுகள் 166 நாட்கள் நடைபெற்றுச்சு. அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவோட தலைவர் அம்பேத்கர். அமைச்சரவை தூதுக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு 1940. நிதிக்குழு பற்றிய சரத்து சரத்து 280. தேசிய அவசர நிலை அறிவிக்கப்பட்ட ஆண்டு 1962, 1971, 1975. இந்த 3 ஆண்டுகள்ல தேசிய அவசர நிலை அறிவிச்சிருப்பாங்க. அரசியலமைப்பு என்ற கொள்கை முதல்ல எந்த நாட்டில் தோன்றியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்க ஐக்கிய நாடு. அரசியலமைப்பு நிர்ணய சபை கூட்டம் 11 அமர்வுகள் 166 நாட்கள் நடைபெற்றது. இக்கூட்டத்தின் போது எத்தனை திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2473 திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டது. சமதர்மம், சமய சார்பின்மை, ஒருமைப்பாடு இம்மூன்று சொற்கள் எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42வது திருத்தம் 1976. சிட்டிசன் என்ற சொல் சிவிஸ் என்ற லத்தீன் சொல்லிலிருந்து பெறப்பட்டதாகும். இதோட பொருள் என்ன அப்படின்னா நகர அரசில் வசிப்பவர். குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1955. தொடக்க கல்வி பெறும் உரிமை சரத்து சரத்து 21A. அரசு நெறிமுறை கோட்பாடுகள் எந்த நாட்டில் இருந்து பெறப்பட்டதுன்னா அயர்லாந்திலிருந்து தான் அரசு நெறிமுறை கோட்பாடு பெற்றிருப்பாங்க. அவசர நிலை நெருக்கடியின் போது தடை செய்த முடியாத சட்டப்பிரிவு எதுனா சரத்து 20, சரத்து 21. தீண்டாமை பற்றி குறிப்பிடும் சரத்து சரத்து 17. நேருவின் குறிக்கோள் தீர்மானம் நிர்ணய சபை ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு 1947 ஜனவரி 22. குடியுரிமை சட்டம் எத்தனை முறை திருத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 முறை திருத்தியிருப்பாங்க. பொது வேலை வாய்ப்புகளில் சம வாய்ப்பு சரத்து குறிப்பிடுவது சரத்து 16. இராணுவ மற்றும் கல்விசார் பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை நீக்குதல் எந்த சரத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரத்து 18. சர்க்காரியா குழு 247 பரிந்துரைகள் செய்தது. இதில் எத்தனை மத்திய அரசு செயல்படுத்தியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 180. முதல் அவசர நிலை எந்த ஆண்டு எந்த மாநிலத்தில் கொண்டு வரப்பட்டது? 1951ஆம் ஆண்டு பஞ்சாப் மாநிலத்துலதான் கொண்டு வந்திருப்பாங்க. மொழி பற்றிய அட்டவணை 8. இந்திய அரசியலமைப்பு தனது குடிமக்களுக்கு எந்த வகை குடியுரிமையை வழங்கியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒற்றை குடியுரிமை. இந்திய குடிமக்களின் அடிப்படை உரிமைகள் மறுக்கப்பட்டால் அவர்கள் டேஸ் அணுகி தங்களது அடிப்படை உரிமைகளை பெறலாம். இந்திய உச்ச நீதிமன்றத்தை அணுகி தங்களுடைய அடிப்படை உரிமைகளை பெறலாம். நமது அடிப்படை கடமைகளை ரஷ்ய அரசியலமைப்பில் இடமிருந்து பெறப்பட்டதாகும். வழிகாட்டு நெறிமுறைகள் எம்முறையில் வகைப்படுத்தப்படுகின்றன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமதர்மம், காந்தியம் மற்றும் தாராள கொள்கை. எந்த பிரிவின் கீழ் நிதிநிலை அவசர நிலையை அறிவிக்க முடியும்? சட்டப்பிரிவு 360 கீழ் நிதிநிலை அவசர நிலை அறிவிக்க முடியும். இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவில் அரசியலமைப்பு திருத்தம் நடைமுறை குறித்து தரப்பட்டுள்ளது? சட்டப்பிரிவு 368. மதராஸ் மாநில பெயர் மாற்ற சட்டம் மூலம் தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது எந்த வருடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1968. இந்திய அரசியலமைப்பின் முதன்மை வரைவாளர் டாக்டர் அம்பேத்கர் எந்த சரத்தை எழுத மறுத்தார்? 370 அப்படிங்கிற சரத்தை எழுத மறுத்திருப்பார். இதை யாரு எழுதுனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோபாலசுவாமி.
அரசமைப்பு உறுப்பு 333 கீழ் ஆங்கிலோ இந்திய பிரதிநிதி ஒருவர் வந்து ஆளுநரால் நியமிக்கப்படுகிறார். மாநிலங்களவை முதல் கூட்டத்தொடர் நடைபெற்ற ஆண்டு வந்து 1952 மே 13. பிரிட்டன் நாட்டில் இருந்து பெறப்பட்ட அரசியலமைப்பு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற அரசு, ஒற்றை குடியுரிமை, சட்டத்தின் ஆட்சி. எத்தனை உறுப்பினர்கள் 26/11/1949 அன்று அரசமைப்பினை ஏற்று கையொப்பமிட்டு அரசமைப்பு வந்து நிறைவேற்றியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 284. மதசார்பு அரசுக்கு எடுத்துக்காட்டு வந்து பாகிஸ்தான், வாடிகன் நகரம். அரசியலமைப்பு நிர்ணய சபையின் கடைசி கூட்டம் வந்து எப்ப நடைபெறுச்சு அப்படின்னா 1950 ஜனவரி 24. இந்திய அரசியலமைப்பில் சமதர்மம் என்ற சொல் எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் இணைக்கப்பட்டது? 42வது திருத்தம் 1976. தென்னாப்பிரிக்காவில் இருந்து பெறப்பட்ட அரசியலமைப்பு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு சட்ட திருத்தம், மாநிலங்களவை உறுப்பினர்கள் தேர்வு. தமிழ்நாட்டில் நீதிமன்றம் மொழியாக தமிழை பயன்படுத்துதல் வந்து எந்த ஆண்டு கொண்டு வந்தாங்க அப்படின்னா 2014 ஆகஸ்ட் 1. பொதுக்கணக்கு குழு தலைவர் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுகிறார்? மக்களவை தலைவரால் வந்து பொதுக்கணக்கு குழு தலைவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறார். 3ஆம் பாலின நபர்கள் உரிமைகள் சட்ட முன்முடிவை கொண்டு வந்தவர் யாருன்னா திருச்சி சிவா. வரதட்சணை ஒழிப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1961 மே 9. 103வது அரசமைப்பு திருத்த சட்டம் எது பற்றி கூறுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் பின்தங்கிய வகுப்பினருக்கு 10% இடஒதுக்கீடு பற்றி கூறுது. 1976 42வது சட்டம் 103வது அரசமைப்பு திருத்த சட்டம் எது பற்றி கூறுது அப்படின்னா பொருளாதாரத்தில் பின்தங்கிய வகுப்பினருக்கு 10% இடஒதுக்கீடு பற்றி கூறுது. 1976 42வது சட்ட திருத்தம் யாருடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டது? இந்திரா காந்தியோட ஆட்சி காலத்தில் வந்து கொண்டு வரப்பட்டது. அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தற்காலிக தலைவராக சச்சிதானந்த சின்ஹாவை தலைமையேற்று நடத்தும்படி கேட்டுக்கொண்டவர் வந்து ஜே.பி. கிருபாலனி. கிராமங்கள் என்பது அறியாமை மற்றும் வகுப்புவாதத்தின் இருப்பிடம் என்பதை தவிர வேறொன்று இல்லை என்று கூறியவர் வந்து அம்பேத்கர். கிராம பஞ்சாயத்து அமைப்பு பற்றி குறிப்பிடும் சரத்து 40. மாநிலங்களவைக்கு மேலவை என்ற பெயர் எப்போது வந்து மாநிலங்களவை தலைவரால் அறிவிக்கப்பட்டது? 1954 ஆகஸ்ட் 23. டிசம்பர் 9 1946 முதல் ஜனவரி 24 1950 வரை அரசியல் நிர்ணய சபையில் நிகழ்ந்த விவாதங்களின் தொகுப்பு எத்தனை தொகுதிகளை வந்து கொண்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12. மத்திய அரசின் நிர்வாகத்தோட தலைவர் வந்து குடியரசுத் தலைவர். மத்திய அரசோட உண்மையான தலைவர் பார்த்தீங்கன்னா பிரதமர். கிராம சுயராஜ்யம் என்ற கருத்துடன் தொடர்புடையவர் யாருன்னா மகாத்மா காந்தி. அரசியலமைப்பில் தரப்படாத நிறுவனம் வந்து திட்ட ஆணையம். முகப்புரையில் இடம்பெற்றுள்ள நாம் என்ற சொல் வந்து எதை குறிக்கிறது அப்படின்னா இந்திய மக்களை பற்றி குறிப்பிடுகிறது. பயங்கரவாத தடுப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 2002 மார்ச். பிரான்ஸ் நாட்டில் இருந்து பெறப்பட்ட அரசியலமைப்பு எதுனா குடியரசு. முகப்புரையில் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். இந்தியா மாநிலங்களின் ஒன்றியம் என கூறும் சரத்து வந்து சரத்து 1 1. 1950 ஜனவரி முதல் 2018 ஏப்ரல் வரை பொதுக்கணக்கு குழு எத்தனை அறிக்கைகளை வந்து தாக்கல் செய்துள்ளது? 1596 அறிக்கைகளை வந்து தாக்கல் செய்தது. 1596 அறிக்கைகளை வந்து தாக்கல் செய்துள்ளது. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்புல 6th 10th 12th இதுல இருந்து உள்ள எல்லா முக்கியமான கொஸ்டின்ஸுமே வந்து கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் வந்து ரிவிஷனுக்கு இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை பயன்படுத்திக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ டு ஆல்.